குட்டீஸ்கிட்ட இன்றைக்கி வந்து சின்ன கதை ஒன்று சொல்லலாம். ஒரு பொண்ணு இருந்துச்சான். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா மோர் கொடுத்து வித்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த காலத்துலலாம் மோர் கொண்டு போய் பானையில் விற்றுட்டு வருவாங்க. விற்றுட்டு வரும்போது அது கொண்டே ஒரு திண்ணையில் வச்சுட்டு அது கொஞ்சம் லேசியாக இருந்திருக்கு. உட்காந்துட்டு விற்காமல் யோசிச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். இதில் வந்து நம்ம விற்று பால் வாங்கி அது மூலியமாக எண்ணெய், நெய், மோர் இதெல்லாம் தயிர் ஊற்றி நிறையா பண்ணி அப்புறம் விற்று பெரிய மாடுங்கன்னா நிறையா வாங்கணும், ஆடு வாங்கணும், பெரிய மாடி வீடு கட்டணும், நிறையா சர்வெண்ட்லாம் நம்ம வைக்கணும். அப்போ எல்லோரும் வந்து எனக்கு பெரிய பொண்ணு வந்து பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் வந்து என்கிட்ட வந்து விரும்பி வந்து என்கிட்ட பேச வருவாங்க. நான் அச்சிப்போ அப்படின்னு தள்ளி விடுவேன்னு சொல்லி அந்த மோர் பனை எல்லாத்தையும் கொட்டி விட்டுருச்சான். அது பெருமையாக ஒரு இது பண்ணதுனால அதுக்கு என்ன ஆச்சு, எல்லா மோரும் போய் அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பெருமை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடுகளவிலும் பெருமை இருந்தாலும் சொர்க்கம் போக முடியாது. அதனால் பெருமை கொள்ளக்கூடாது. அந்த பெருமையாக அது எல்லாரையும் விரட்டி விட்டதுனால, பெருமையாக எல்லாரையும் அதை போல் இது பண்ணனால, அதோட கற்பனையே அப்படி இருந்ததுனால அதுக்கு வந்து அந்த முதலே போயிடுச்சு. இது ஒரு சிறுகதை. இதில் மாரல் வந்து பெருமை கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. எப்போவுமே அதே நிலையில் தான் இருக்கணும். நம்ம என்ன தான் செல்வம் வந்தாலும் முடிஞ்சிச்சு.